வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் கச்சேரியோட எபிசோட் 5 வீடியோ பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம நேற்று நடந்த எல்எஸ்டி விசஸ் டிசி மேட்ச் அண்ட் இன்னைக்கு நடந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பத்தியும் கேகேஆர் மேட்ச் பத்தியும் பார்க்கலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்கிறது. நான் உங்கள் ஹரி. ஸோ ஜெகதீஷ் சொன்ன மாதிரி 2 மேட்சோட இதை நான் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி அண்ட் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர். ஸோ எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஓகேயான மேட்ச். ஒரு நல்ல பவுலிங் ஷோ பண்ணாங்க டெல்லி சைட்ல இருந்து. நட்டு ஹஸ் டன் ரியலி குட் ஜாப். 4 ஓவர்ல 29 ரன்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸ். டீசெண்டா பவுலிங் போட்டாரு. ஃபாலோட் பை குல்தீப் யாதவ் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் டீசெண்டா அவரோட ஸ்பின் அட்டாக் பண்ணாங்க. அண்ட் லுங்கி இங்கிடி பாயிண்ட் டு நோட், நம்ம இவரையும் ஆக்ஷன் ப்ரிவியூலயே வி ரேட்டட் ஹிம் ஹை அண்ட் வி வேர் ஷுர் தட் டெல்லி ஹேட் அ ஸ்டீல் அண்ட் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட வேர்ல்டு கப் ஃபார்ம் அண்ட் இந்தியா சீரீஸ் ஃபார்ம் கண்டினியூஸா இங்கேயும் ஷோ பண்றாரு. லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே இந்தியன் கிரவுண்ட்ஸ்லேயே தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 3.4 ஓவர்ஸ்ல 27 ரன்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸ். ஸோ டீசன்ட் ஷோ கேஸ் தான் சொல்லுவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்எஸ்டிக்கு பேட்டிங் நேற்று பெருசா படலை. அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ல ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுலேருந்து லோயர் த டவுன் பேட்டிங் ஆர்டர் ஃபுல் கொலாப்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். டீசெண்டா ஆடினது யாருன்னா அப்துல் சமத் அண்ட் மிச்சல் மார்ஸ் தான் அவ்வளோ டீசெண்டா ஆடினாங்க. அண்ட் அது ஆல்சோ ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட் 125 அண்ட் 140. அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் 2 பேர் ஆடினாங்க. அண்ட் அது டெல்லி வந்து காமன் கம்போஸ்டா சேஸ் பண்ணாங்க. ஸோ பட் ஃபர்ஸ்ட் பால் வாஸ் விக்கெட் கோல்டன் டக். ராகுல ஷமி தூக்குனாரு. அண்ட் பத்தும் நிஷாங்கா ஆல்சோ ஒரு ரன்லயே அவுட் ஆனாரு. பட் ஆஃப்டர் தட் அக்ஷர் பட்டேல் ஆல்சோ ஐ பிலீவ் டக் கோல்டன் டக் நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் ஆமா, அக்ஷர் பட்டேல் 2 மெயின் விக்கெட்டை எடுத்தாலும் சமீர் ரிஷ்வி அண்ட் டிஸ்டன் ஸ்டப்ஸோட பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் விக்கெட்டே போகாம தி ஹோல்டர் த பார்ட்னர்ஷிப் அண்ட் டேக் இட் டு த வின்னிங் சைட். ஸோ இதுதான் என்னோட அப்சர்வேஷன் நேற்று மேட்ச்ல. ஒரு டீசென்ட் ஒரு கண்டெஸ்ட். பெருசா ட்ராமாட்டிக் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேட்ச் மாதிரி தான். பெருசா ட்ராமா எதுவும் இல்லை, ஒரு டீசென்ட் கண்டெஸ்ட் தான். மேபி வி ஷால் லுக் இன் டு சம் நோட்டபிள் பிளேயர்ஸ் அண்ட் டெபியூஸ் ஃபார் தட் மேட்ச். நேற்று மேட்ச் பத்தி ஒரு சிம்பிள் நோட் சொல்ல போனா, ஜாஸ் இங்கிலீஷ் வந்தா கொஞ்சம் எல்எஸ்டிக்கு பேட்டிங் ரிப்பேர் ஆகும்னு கொஞ்சம் தோணுது. அண்ட் வந்து பார்த்தா ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஓப்பனிங் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணது, அது அவங்களுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சு. அண்ட் லுங்கிங்கிரியோட பவுலிங் அகேன்ஸ்ட் நிக்கோலஸ் பூரான் வந்து பார்த்தா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தா கம்பேர் டு போத் சைட் டிசி வந்து ரொம்பவே ஈஸியா வின் பண்ணாங்க. அதுல வந்து குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெபியூட்டன்டோட நேற்று மார்க் வந்து பார்க்கணும். முகுல் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிளேயர் வந்து டெபியூட் பண்ணியிருக்காரு. இவர் ராஜஸ்தானை சேர்ந்த பிளேயர். இவர் வந்து பார்த்தோம்னா சொல்ல போனா 2025 அண்டர் 23 ஸ்டேட் டீம்ல வந்து பார்த்தா ராஜஸ்தானுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லிட்டரலி 600 above ரன்ஸ் வித் 142 ஸ்ட்ரைக் ரேட். அதுவும் வந்து பார்த்தா ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஸ்பாட்லைட் ஆயிருக்கு. அண்ட் ஸ்மார்ட் ரீசெண்டா இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 26 பால் 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் டெல்லி டீம். இது உண்மையாவே ஒரு பெரிய பிளாட்டா இருந்திருக்கு. அண்ட் 2.6 crore கொடுத்து லக்னோ வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு மும்பையும் இந்த பிளேயருக்கு வந்து ஆப்ஷன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளேயரோட நேற்று கேம் பிளே வந்து பார்த்தா நேற்று கொஞ்சம் வேகமாவே அவுட் ஆயிருந்தாலும் ஸோ ஒரு இம்ப்ரெசிவ் டேலண்ட்க்கு வந்து பார்த்தா நேற்று லக்னோ வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து ஒன் பிளேயர் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர் வந்து சொல்லிக்கலாம். கரெக்ட். ஒரு டீசெண்டா நேற்று விளையாண்ட நான் என்ன சொல்றது, முகுல் சௌத்ரி அண்ட் எனி அதர் நோட்டபிள் டெபியூட்டன்ஸ் எஸ்டர்டேஸ் மேட்ச் வேற யாரும் இருக்காங்களா நோட்டபிளா பேசுறதுக்கு? நேற்று இல்ல ஆக்சுவலி ஒரே ஒரு பிளேயர் டெபியூட் பண்ணாங்க. பட் நேத்து பெருசா முகுல் சௌத்ரி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. நேற்று பண்ணல. ஸோ பட் ஆனா ஒன் டு வாட்ச். yeah, we should be able to watch. And Samir Iswi also நம்ம சொல்லலாம். But Samir Iswi has been already part of DC from the last auction cycle and he did a great
ஃப்ளோட்டிங் ஆக்சுவலி லாஸ்ட் ஆங்கர். சீசன் ரிஷ்வி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர் ஒரு மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். அந்த மேட்ச்ல வந்து அவர் அடிச்சா தான் ஆர்சிபி வந்து டாப் 2க்குள்ள சீல் பண்ண முடியும். அதாவது அந்த மேட்ச்ல டிசி கண்டிப்பா வின் பண்ணி ஆகணுங்கிற மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து பார்த்தா உண்மையா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் அகைன்ஸ்ட் ஜிடின்ட்டு நான் நினைக்கிறேன். அது உண்மையாவே சமீர் ரிஷ்வி வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட். சிஎஸ்கே வந்து ரொம்ப எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் கண்டிப்பா அவரு அவுட் ஆஃப் பொசிஷன்லயே ஆடுனனால அவருக்கு படல. டிசிக்கு வந்தாரு. அவரு ஒரு 2 மேட்சஸ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் இல்ல. கடைசி மேட்ச் நல்லா பண்ணாரு. அண்ட் இப்ப இந்த மேட்சும் அதே ஒரு ட்ரஸ்ட்ட வந்து காமிச்சிருக்காரு. அண்ட் ஆமா. வந்து ஹேமந்த் பதானி ஒன் டைம் நம்ம இங்க அப்லாட் பண்ணணும். அதாவது ஆமா டேவிட் மில்லர் ஆல்மோஸ்ட் பேடிங் பண்ணிட்டு இறங்க போயிட்டாரு. மேல இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து கீழ ஓடி வந்து, "நீங்க வேணாம் ஸ்டப்ஸ் இறங்குங்கன்னு" சொன்னாரு. அது ஸ்டப்ஸ் வந்து வந்து நல்ல ஆமா. ஸ்டெடியா பண்ணாரு. அது ஆக்சுவலா அது வந்து கேஎல் ராகுல்ட்ட ஹி வாஸ் ஆஸ்கிங் இன்புட்ஸ் போல. அண்ட் ஓ! ஆஃப்டர் தட் ஓகே. அவரு வெளில வரப்போ கரெக்ட்டா விக்கெட் போனதும் ஹி ரஷ்ட் அவே டூ ஸ்டாப் த வின்னர் அண்ட் லெட் இன் ஸ்டப்ஸ். எஸ். ஸோ அந்த மாரி தான் நான் படிச்சேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் மூவ் எனிவே. ஹேமந்த் பதானி கோச்சிங்ல நல்லா தான் பண்றாரு. பட் லாஸ்ட் இயர் தே குட்ன்ட் மேக் இட். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். டெல்லி ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆல்வேஸ் அவங்க வந்து ஒரு நல்ல டிசர்விங் டீம் தான் வச்சிருப்பாங்க. ஆன் பேப்பர்லயும் எஸ். சரி, பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி. அவங்க வந்து ஒரு ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான சைடா தான் போவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தே குட்ன்ட் மேக் இட் ஆஃப்டர் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில 19 அண்ட் 20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் தட் அவங்களோட கிராஃப் அந்த அளவுக்கு மேல போகல. ஸோ லெட்ஸ் ஹோப் யாஹ்! ஃபார் த பெஸ்ட் ஃபார் தேர் டீம். அண்ட் இந்த மேட்ச் பத்தி நம்ம ப்ரிவ்யூ வேற ஏதோ பேசுறதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு மேட்ச் பத்தி பேசிடலாம். எஸ். இன்னைக்கு மேட்ச் பத்தி பேசிடலாம். இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ம். அண்ட் நோட்டபிள் திங் டு சேனா இன் டுடே வாஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ச். என்ன சொல்றதுன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் விளையாண்டு வின் ஜெயிச்சிருக்கு. பண்ணி தோ கேகேஆர் ஒன் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இவங்க எஸ்ஆர்எச் அவங்களோட ஒரு பழைய இன்டென்ட்டை ஷோ பண்ணாங்க. ஸ்டில் அவங்களோட ஸ்டாண்டர்ட் 250 பிளஸ் வரல. பட் ஒரு 226 போஸ்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஷோ பண்ணாங்க. நடுவுல ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆச்சு. பட் தே ஸ்டில் மேனேஜ் டு ரிட்டைன் அண்ட் புட் புட் 226 ஸ்கோர்ஸ் ஆன் போர்ட். என்ன சொல்றது? டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஆஸ் யூசுவல் ஒரு ஃபயரிங் ஸ்டார்ட். இஷான் கிஷன் அது கேமியோன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 4 அடிச்சாரு ஒரே ஓவர்ல. அது போச்சு. அப்புறம் ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு நல்ல ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாரு இன்னைக்கு. அவசரப்பட்டு ஆடல. தோ ஹி காட் அவுட் இன் த எண்ட். ஒரு சின்ன ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒரு 150 போல தான் அவரு ஆடினாரு. பட் இட் வாஸ் குட். நல்லா கொண்டு போனாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹென்ரிச் கிளாசனோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு 39 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இத்தன நாள் அவர ஸ்கேம் ரெட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு. ஒரு 85 ரன்ஸ் பக்கத்துல பார்ட்னர்ஷிப் போச்சு கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி கூட. அண்ட் அட் த எண்ட் தான் இட் வாஸ் என்ன சொல்றது? அடிச்சு ஆட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்பதான் நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சு அவுட் ஆனாரே தவிர, இட் வாஸ் குட் இன்னிங்ஸ் பை ஹிம் ஆல்சோ. சலீல் அரோரா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம். அண்ட் அனிகேத் வர்மாவும் இந்த மேட்ச் அடிக்கல. ஸோ அந்த 2 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல. பட் லெட்ஸ் வி ஹேவ் அன் என்டையர் சீசன் டு கோ. அதுக்கு கீழ ஹர்ஷ் துபே ஒரு 2 4 அடிச்சு ஸ்கோர்ஸ வந்து போஸ்ட் பண்ணார் 226. பட் கேகேஆரோட பவுலிங் இன்னைக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. அதாவது ஒரு அவங்க குடுத்த போற போக்க பார்த்தா ஒரு 250, 300 வருங்கிற மாரி போச்சு. பட் தே ஹேவ் கேம் பேக். நோட்டபிளி யார சொல்லணும்னா பிளெஸ்ஸிங் முஸ்ரபானி. 2 ஓவர் அடி வாங்குனாரு. பட் அடுத்த 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. ஒரே ஓவர்ல ஹி டுக் 2 பிக் விக்கெட்ஸ் ஆஃப் யார் சொல்றது? அபிஷேக் சர்மா அண்ட் அ வேற யாரு எடுத்தாருன்னு தெரியலையே! இஷான் கிஷன். அபிஷேக் சர்மா. சரி, ஓகே. சாரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேத்தையும் ஒரே ஓவர்ல ஆ தூக்குனாரு. அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட இன்டென்ட்டே
கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு பேஸ் பேஸ் பில்ட் பண்ற மாரி ஸ்லோவா கொண்டு போனாங்க. விக்கெட்ஸ் போக விடாம. ஸோ பிளெஸிங் மிஸ்டர் மணி ஹேட் அ குட் பிளே ஷோன் டுடே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேற யாரு இன்னைக்கு நல்லா அடி வாங்கினது யாருன்னா, வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூசுவல் 2 ஓவர்ல 31 ரன்னு. அண்ட் சுனில் நரேனும் ஓவர்ல ஓகே ஓகே தான் போட்டார். 4 ஓவர்ல 39 ரன்ஸ். அன்குல் ராய் இன்னைக்கு நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. யா. குரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. அனிகேத் வர்மாவோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. இன்னைக்கு இதான் கேகேஆரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட எஸ். தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி? எஸ். சொல்லப்போனா இசான் கிசான் விக்கெட் தான் கேமோட டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. சாரி, அபிஷேக் சர்மாவோட விக்கெட். அதாவது வந்து அந்த விக்கெட் வந்து பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஒரு செம்ம கேட்ச் புடிச்சிருப்பாரு. அதாவது அந்த கேட்ச் இன்கேஸ் புடிக்காட்டினா ஸ்கோர் கண்டிப்பா 280 to 300 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா லிட்டரலி 7 ஓவர்ல 110 ரன் அடிச்சிருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தா பிளெஸிங் மிஸ்டர் பண்ணி நல்ல கம்பேக். ஓவர்ல அவரு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி ரொம்ப பேஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சீசன்ல. இன்னைக்கு பார்த்தா அவர் கூட சுனில் நரேனே 3வது ஒரு ஆள் இருப்பான் பாருன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு அடின்னு சொல்லிட்டு சுனில் நரேனும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேகேஆர் பவுலிங் ரொம்பவே கொஞ்சம் கொலாப்ஸ்டா தான் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் ஹோப் கொடுக்குற மாதிரி பிளெஸிங் முசல்பாடியோட பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா இருக்கு. அண்ட் எண்ட்ல வைபவ் வரவராவும் கொஞ்சம் நல்லா போட்டார். நல்லா அதான் எனக்கு போட்டாரு. ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமா, ஸ்டார்டிங்ல அவரு நல்லா அடி வாங்கினாலும் எண்ட்ல வந்து அவர் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துட்டாரு ஆமா, வைபவ் அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேகேஆர் பேட்டிங் பண்ணும்போது சரி, எஸ்ஆர்எச் ஃபீல்டிங் பண்ணும்போது சரி, ஏகப்பட்ட கொலாப்ஸ் நம்மளால பார்க்க ஆமா, முடிஞ்சுச்சு. ஆமா. ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டு பார்க்க முடிஞ்சுச்சு, ஏகப்பட்ட ரன் அவுட் பார்க்க முடிஞ்சுச்சு. லிட்டரலி வந்து பார்த்தா முதல் விஷயம் என்னன்னா நம்ம பிளேயர் யாரு அங்கிஷ் ரகுவன்சி வந்து பார்த்தோம்னா கிரீன் ஆப்போசிட்ல நிற்பாரு. அப்போ ஒரு பால் ஸ்ட்ரைட்டா அடிப்பார். ஸ்ரீலங்கன் பிளேயர் இருப்பாரு. அவர் கூட இடிச்சுக்கிட்டு அங்க சண்டை போட்டுட்டு போய் உள்ளுக்குள்ள போயிருப்பாரு. அண்ட் வந்து அதே விஷயம் தான் தேஜாவுங்கிற மாதிரி திரும்ப அதே விஷயம் தான் நடக்கும். சரி, ஏற்கனவே நடந்துச்சு. அப்ப கம்முன்னு இல்லாம மறுபடியும் வந்து வேகமா போறேன்னு சொல்லிட்டு போய் கிரீன் அவுட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே கிரீன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா 25 கோடி கொடுத்து 20 ரன் கூட அடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா சந்தோஷமான்னு சொல்லிட்டு அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து ரிங்கு சிங் கூட சேர்ந்து அவரும் மறுபடியும் ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட கொலாப்ஸ். அதாவது வந்து பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்ல, ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் அவங்க விக்கெட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கேகேஆர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா. இன்னைக்கு பவுலிங் வந்து 226 ரன் போனாலும், ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் அ பார்ஸ் ஸ்கோர். அந்த யா. கிரவுண்ட், அந்த பிட்ச், அந்த கிரவுண்ட் சைஸ்க்கு தட் ஷுட் பி த பார் ஸ்கோர். ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். அந்த கிரவுண்ட்ல பயங்கரமா ஆடுனாங்க எல்லாரும். ஸோ எஸ். அது ஒரு பார் ஸ்கோர்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஃபின் ஆலன் வந்து இன்னைக்கு ஒரு ஃபயரி ஸ்டார்ட் குடுத்தாரு. கொஞ்சம் இன்னிங்ஸ கொண்டு போயிருக்கலாம் ஃபின் ஆலன் அண்ட் ரஹானேவும் இன்னைக்கு ஃபின் ஆலன் அவுட் ஆனோனே அந்த ஒரு பிரஷர் ஃபீல் ஆகி அவுட் ஆன மாரி இருந்துச்சு எனக்கு. ஸோ பேட்டிங் தான் இன்னைக்கு கொலாப்ஸ்ன்னு சொல்லுவேன். பவுலிங் ஓரளவு டீசென்ட்டா தான் பண்ணாங்க கேகேஆர். உசுரபாணி அந்த வைபவ் அரோரா, அன்குல் ராய். ஸோ தோ வருண் சக்கரவர்த்தி அடி வாங்குனாலும், சுனில் நரேன் அடி வாங்குனாலும் மத்த எல்லாரும் நல்லா பண்ண மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒண்ணு எஸ். ஒரு கன்சர்னு. எஸ்ஆர்எச்சுமே இன்னைக்கு பவுலிங் வந்து சிறப்பா பண்ணல. கேகேஆரோட கொலாப்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜா போச்சே தவிர, தே டிட்ன்ட் டிஃபெண்டட் தெம் அவுட். அந்த ஒரு பழைய எஸ்ஆர்எச் மாரி இல்ல. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா டேவிட் பெய்ன எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. 2 ஓவர்ல 35 ரன்னு. ஆ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்ப பிரெண்டன் காசு வந்து இன்ஜூரி. பிரெண்டன் காசும் ஆட முடியாது. பேட் கமின்ஸும் ஆட முடியாது. இப்ப அவங்கள்ட்ட சொல்லப்போனா ஸ்லாட்டே இல்ல. இப்போ ஒண்ணு ஓவர்சீஸ் பிளேயர் யாராச்சும் உள்ள கொண்டு வரணும்னா, அவங்க வந்து லிவிங்ஸ்டன தான் கொண்டு வரணும். வேணா லிவிங்ஸ்டன்ட்ட வேணா பால் குடுத்து நீ வேணா ஓடி போய் பால் போடுறா எங்களுக்கு ஆள் இல்ல. அப்படிதான் லிவிங்ஸ்டன் அவங்க சொல்லணும். போடுவான். ஆளே அவன் இல்ல. போடுவான் லிவிங்ஸ். ஆமா. அதான் ஆளே இல்ல. எல்லா பேருமே இன்ஜூரி எல்லா பேரும் காலம் புடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். ஆமா. நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு டீசென்ட்டா போட்ட மாரி இருக்கு. ஆனா என்ன சொல்றது? இன்னைக்கு அதான் கேகேஆர் எஸ்ஆர்எச் பவுலிங் வந்து நம்ம போன மேட்ச் ப்ரிவியூல பேசின மாரி தான். அவங்க வந்து பவுலிங் வந்து ஒரு வீக்கர் சைடு தான். அவங்க யா. லீத்தல் பவுலிங் அட்டாக் இருக்கா? இல்ல. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இருக்காங்களா? இல்ல. ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் யூ ஹேவ்? நோ. அன்டில் கமின்ஸ் இஸ் பேக்
யூ வில் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் பவுலிங் சைடுன்னு தான் நான் சொல்லுவேன். தே ஷுட் டிபெண்ட் ஆன் எஸ். பேட்டிங் அண்ட் தே ஷுட் ட்ரை சேசிங். அ ஐ ஆல்சோ ஃபீல் லைக் எஸ்ஆர்எச் ஓட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போட்டு, சரி ஏதோ முட்டு தட்டு மாரி திணறி டிஃபெண்ட் பண்ணிடலாமே தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா 2024ல இருந்தே இருக்கே தவிர, ஐ டிட்ன்ட் சீ தெம் சேசிங் பிக்கர் ஸ்கோர் இதுவரைக்கும். ஸோ அது வந்து ஒரு அவங்களுக்கு இந்த இயர் வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா நம்மளுக்கே பேர் ஐஸ் இவ்ளோ தெரியுதுன்னா, அனலிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ ஆ ஸோ எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச்ல நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு சொல்லணும்னா, அன்கிரிஷ் ரகுவன்ஷி. தோ தப்பு பண்ணாலும் இப்ப அவர் தான் ஆரஞ்ச் கேப் வச்சிருக்காரு. போன மேட்ச் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, இந்த மேட்ச் ஒரு ஹாஃப் செஞ்சுரி. ஓரளவு டீசென்ட்டா விளையாண்டாரு. என்ன கேம் கிரீன ரன் அவுட் பண்ணிவிட்டா, அவரும் ரன் அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ மத்தபடி பெருசா எதுவும் சொல்லல. அண்ட் எஸ்ஆர்எச்ல வந்து எனக்கு இன்னைக்கு ஹென்ரிச் கிளாசனோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கம்போஸ்டா ஒரு பிளிண்டரா ஆடாம ஒரு கம்போஸ்டா கொண்டு போனாரு. ஒரு ஆங்கருக்கான ரோல் ப்ராப்பரா ப்ளே பண்ணாரு. இந்த மிடில் த ஆர்டர் வந்து இன்னிங்ஸ ஃபைனல் ஓவர் வரைக்கும் கொண்டு போறது. ஸோ தட் வாஸ் குட். அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அந்த இன்னிங்ஸு. ஸோ தட் வுட் பி மை எஸ். வெர்டிக்ட் ஆஃப் திஸ் மேட்ச். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி தான். 2 சைடுமே பவுலிங் வீக்கா இருக்கு. பட் வந்து பார்த்தா, ஒன் சைடு வந்து பார்த்தா எஸ்ஆர்எச் யூஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆருக்கு நல்லா ஒரு 228 ரன் குடுத்துட்டு, கண்டிப்பா அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தா கொஞ்சம் பிரஷர் குடுத்துட்டாங்க. விக்கெட்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் கொஞ்சம் ஏர்லி ஃபம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எஸ்ஆர்எச் அப்படின்னு தான் சொல்லணும் நானு. அண்ட் 65 ரன்ஸ் மார்ஜின்ல டிஃபீட் ஆயிருக்கு. ஸோ இது நெட் ரன் ரேட்லயும் அடி விழுகும். பட் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் தான் இப்ப நடக்குது. ஸோ அதனால நீங்க நெட் ரன் ரேட் அந்த லெவல் இல்ல. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு மார்ஜின்ல அவுட் ஆயிருக்குது. கேகேஆருக்கு வந்து பார்த்தா இது ஒரு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா தேவைப்படும். கேம் கிரீனுக்கு வந்து கேகேஆருக்கு வந்து பேட்டிங் மட்டும் தான் தராங்க. ஸோ வை ஷுடன்ட் தே ட்ரை டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் ஓப்பன் தி யா இன்னிங்ஸ் அண்ட் எனக்கும் இந்த ஒப்பீனியன் இருக்குது. எனக்கு இந்த ஒப்பீனியன் இருக்குது. just because you pick him சொல்லப்போனா for 25 crores doesn't mean he has to play all game. Uh, எஸ். இப்ப ரீசென்ட்டா எல்லா டீம்ஸுமே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே முன்னாடி நம்ம இத பார்க்க முடியுது. ஒரு சில டீம்ஸ் வந்து அந்த அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணாது. பிரைஸ் டேக்கே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வட்டம் அந்த கமாடிட்டி அந்த லெவலுக்கு தான் எங்களுக்கு பிளேயர்ஸே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெகா ஆக்ஷன்ல ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். மினி ஆக்ஷன்ல அப்படி பார்க்க முடியாது. எல்லா பிளேயருமே எல்லா டீம்ட்டயுமே இருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து ஒரு 5 டேலண்ட் 10 டேலண்ட் தான் பார்க்க முடியும். கம்பேர் டூ மெகா ஆக்ஷன்ல ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்கலாம். சோ அப்போ வந்து பிரைஸ் டேக் டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆகுது. சோ அண்ட் இன்னொன்னு பிரைஸ் டேக் நம்ம அவ்வளவு கொடுத்தோம்னா எடுத்து ஆட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கோங்க. 2023ல வந்து சிஎஸ்கே எடுத்திருப்பாங்க. ஒரு 2 மேட்ச் தான் ஆடிருப்பாரு. அண்ட் வந்து காம்பினேஷன்ல வந்து பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்கார வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தா காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ணிக்காது. நம்ம அந்த லெவலுக்கு பிரைஸ் டேக் போட்டிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு டிம் சேஃபோர்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டிம் சேஃபோர்ட் அண்ட் ஃபில் ஹாலண்ட் தான் நியூசிலாந்தோட T20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தா நல்லா சூப்பர் ஃபயரி ஸ்டார்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ரஹானே வந்து நம்பர் 3ல போட்டு ஆட வைக்கலாம். பட் இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரஹானே வந்து பவர் பிளேல மட்டும் தான் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். பவர் பிளே தன்ட்ட கொஞ்சம் பிரஷர் ஆகுதுங்கிற மாரி இல்ல ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க ரஹானே தாட் வந்து ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்காங்க. Rahane has proven in CSK that he shall do well by coming one down also. ஏன்னா ஒன் Yeah. டவுன் வந்து அந்த ஒரு 7, 8 ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து அவர் வந்து ஸ்பின்ன கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணுவாரு ரஹானே. Yes. ஸ்பின் பவுலிங் வந்து ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ தே ஷால் ட்ரை ரஹானேக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அட்லீஸ்ட் தே ஷால் கோ ஃபார் டிம் சைஃபர்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஒன் டவுன். அவர் இருக்க ஃபார்முக்கு வை ஷுட் யூ வேஸ்ட் அ பிளேயர் நாட் பிளேயிங் இன் த 11ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹூ இஸ் இன் Yeah. பீக் ஃபார்ம். ஸோ இதுதான் என்னோட வேர்டிக்டா இருக்கு. மேபி கேகேஆர் நெக்ஸ்ட் மேட்ச் அதை ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃபார் த சேக் தே ஷால் ட்ரை திஸ் காம்பினேஷன் இன் தேர் ஹோம் கிரவுண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கதான் செம்ம ஃபார்ம் ஷோ பண்ணாங்க ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட். Yeah. ஸோ லெட்ஸ் சி பை நெக்ஸ்ட் மேட்ச். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கேகேஆருக்கு ஸ்டில் ரன் ரேட் நெகட்டிவ்ல இருந்தாலும் சிஎஸ்கேக்கு மேல தான் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். ஸோ அண்ட் எஸ்ஆர்ஹெச் பாசிட்டிவ் ரன் ரேட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் Yeah. குட். ஸோ
இது ஒண்ணு. அப்புறம் நெக்ஸ்ட் நாளைக்கான மேட்ச் பத்தி ஒரு சின்ன ப்ரிவ்யூ பாத்தரலாம். நாளைக்கு மேட்ச் பத்தி சொல்லப்போனா, இல்ல எனக்கு டாஸ் அப்ப அத வந்து பார்த்தா பத்தி ஒரு சப்ஸ்டிடியூட் அத பத்தி பேசுறதுக்கு யாஹ்! முன்னாடி ஒரு கேள்வி. ஹூ இஸ் யூர் ஃபேவரைட்ஸ் ஃபார் டுமாரோஸ் மேட்ச்? பஞ்சாப். சேம் ஹியர். பஞ்சாப் தான். சிஎஸ்கே பஞ்சாப் ஃபேன் தான். நான் அடிச்சு சொல்றேன், பஞ்சாப் வந்து நாளைக்கு ஏதோ பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. பஞ்சாப்ல அடி அப்படிங்கிற வடிவேல் ஜோக்கு தான் இல்லங்க. எனக்கு ஞாபகம் வருது. பஞ்சாப் வந்து அது வந்து ம். 2023ல சேப்பாக் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாஹ்! அதாவது 2023ல இருந்து எல்லா டீமுமே சேப்பாக்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் ரீசன் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தா பிளானோட போறது கிடையாது. சிஎஸ்கே வந்து போற போக்குல போய் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் 2023க்கு அபோவாவே போயிட்டு இருக்க மாரி எனக்கு தோணுது. இந்த ஒரு சில விஷயம் மாறணும் அப்படின்னு தான் நம்மவும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் போத் கேப்டன் அண்ட் கோச்சுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹார்டஸ்ட் இயரா இருக்க போகுது. ஸோ இந்த இயர் ப்ரூவ் பண்ணாட்டி மேக்ஸிமம் நம்ம ஸ்டாக் ஆர் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரீசன்ட் ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்தா பேக் டு த போர்ட். அவரு இந்த லெவல் டிஃபீட்லாம் அவரு அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாரு. ஸோ அதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்து தோத்து போறது வேற. எஃபோர்ட் எடுக்காமயே வந்து எக்ஸ்பெரிமெண்டல்ல தோத்து போறது வேற. சிஎஸ்கே இப்ப கம்ப்ளீட்டா செகண்ட் லைன்ல தான் இருக்குது. அண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். நாளைக்கு மேட்ச விட எது தெரியுமா எனக்கு பயமா இருக்கு? நாளைக்கு டாஸ் போட போறது தான் பயமா இருக்கு. ஏன்னா தலைவனுக்கு லக் ஃபேக்டரே கிடையாது. போய் டாஸ போட்டாலே வந்து பார்த்தா ஹெட்ஸ்ன்னு சொன்னா டெய்ல்ஸ் விழுது. டெய்ல்ஸ்ன்னு சொன்னா ஹெட்ஸ் விழுகுது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பார்த்தா ஒரு பக்குன்னு இருக்குது. இல்ல டாஸ பாஸ். பார்த்து டாஸ் பயப்படல. டாஸ் யா ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவோம்னு நெனைக்கிறீங்களா? இல்லல்ல. ஆச்சு. ஜெயிச்சுருவோன்ட்டு நினைக்கல. பட் நமக்கு நமக்கு தேவைப்படுற மாரி ஏதாச்சும் ஒரு பேட்டிங், பவுலிங் அந்த மாரி இருக்கலாம்னு தோணுது. அண்ட் இன்னொன்னு பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே கொலாப்ஸா இருக்குது. ஆனா எனக்கு இந்த 11 வச்சுட்டு எப்புட்றா கொலாப்ஸ் பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் சிம்பிளா சொல்றேன். நெறைய பேர் சொல்றாங்க, ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா உர்வில ஆடுவீங்க. உர்விலுக்கு பதிலா ஆயுஷ் ஆடுவீங்கன்ட்டு. நான் சிம்பிளா சொல்லுவேன் 2 பேருமே மேட்ச்ல ஆடணும். அதாவது இப்ப உண்மையில நீங்க ஆடணும். ஆயுஷ் மாத்திரை யா ஆ, கார்த்திக் சர்மா வெளில உட்கார வைக்கணும். இல்ல மேட் ஷாட்ட உட்கார வைக்கணும். அந்த காம்பினேஷனே யா அங்க தான் தப்பாகுது. நான் என்ன சொல்வேன், கார்த்திக் சர்மா இந்த சீசனே ஆடாட்டி பிரச்சனை கிடையாது. குரூம் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் டோனி ஆட மாட்டாருங்கிற பட்சத்துல, நெக்ஸ்ட் சீசன் டோனியோட ரீப்ளேஸ்மென்ட்டா இந்த சீசன் ட்ரை பண்ணுங்க. இந்த சீசன் இப்ப டோனி இல்ல. சோ டோனி இல்லாத மேட்சஸ்ல வந்து அவர இறக்கி விடுங்க. அதாவது இன்னொன்னு ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்தா, நல்ல ஒரு ஃபியூச்சர்ல சிஎஸ்கே லீட் பண்ற அளவுக்கு ஒரு பெட்டர் பிளேயரா வருவாரு. அண்ட் அவர் ஒரு பேபி ஹிட்மேன் வெர்ஷன் லாஸ்ட் இயரே சிஎஸ்கேக்கு அவர் வந்ததுக்கப்புறம் தான் சிஎஸ்கேக்கு ஒரு ஹோப்பே கிடைச்சுச்சு. அவர் கண்டிப்பா ஓப்பனிங் ஆடணும். நான் ஹைலி ரேட் பண்றேன். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆடினாருன்னா பிரச்சனை இருக்காது சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டேக் ஆன் பண்ண ஆரம்பிப்பாரு. அண்ட் உர்வில் பட்டேலா நான் நம்பர் 4ல வைப்பேன். நம்பர் 4ல ஏன் வைக்கிறீங்க? அவர் நம்பர் 3 தான் ஒரு ரோலு. ஓப்பனிங் தான் ஒரு ரோலுன்னு கேட்டாருன்னா, நமந்தீரோட ரோலும் காப்பாடுறது தான். மும்பை வந்து 6த் பிளேஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. திலக் வர்மாவும் அதே மாதிரி தான். நம்பர் 4ல உட்கார வச்சிருக்காங்க. அதாவது சம்டைம்ஸ் அந்த பிளேயர் வந்து அந்த ரோல்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இன்னொரு ரோல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக நான் உட்கார வைக்க மாட்டேன். அந்த பிளேயருக்கு வந்து இன்னொரு ரோல ட்ரெயின் தான் பண்ண பார்ப்பேன். அண்ட் உர்வில் பட்டேல் பிளைண்ட் ஸ்லாகிங் கெப்பாசிட்டி இருக்கு. வந்தாலே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவர் தூக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ நான் ஹைலி ரேட் பண்ணுவேன். உர்வில் அட் நம்பர் 4 கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. அண்ட் 5 அண்ட் 6 வந்து பார்த்தா பிரேவிஸ் அண்ட் ரூப். இன்கேஸ் பிரேவிஸ் வராட்டி நான் சர்ப்ரைஸ் பண்ண டைரக்டா நான் போட்டு வருவேன் மேட்ச்க்கு. அண்ட் பவுலிங்லயும் கொஞ்சம் அதே மாதிரி தான். ராமகிருஷ்ணா கோஸ் வந்து யூஸ் பண்ணா இப்ப நம்ம பேசியிருக்க சேஞ்சஸ் நாளைக்கு நடந்தாலே சிஎஸ்கே வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட எனக்கு வேர்டிக்ட். என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ மேக் எனி சேஞ்சஸ். லெட் தெம் டூ வாட் வில். அந்த ஒரு இன்டென்ட் காட்டுனாலே போதும். தோத்தாலும் நல்லா தோக்கணும். அசிங்கமா எஸ். தோக்கக்கூடாது. அவ்வளவுதான். வேற அதேதான். எதுவும் இல்ல. தட் இஸ் வாட் வி ஆர் நோன் ஃபார். ஸோ என்ன சொல்றது 2023ல பிபிகேஎஸ் கூட இதே பிபிகேஎஸ் கூட மேட்ச் நான் நேர்ல போய் பார்த்தேன். என்ன சொல்றது அந்த மேட்ச் சிஎஸ்கே வந்து ஒரு 195 போஸ்ட் பண்ணுவாங்க. கான்வே வந்து ஒரு 90 சம்திங் அடிப்பாரு. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போச்சு. செம்மையா கொண்டு போனாங்க. இந்த ஒரு பிரச்சனைனா இப்ப இருக்கிற பவுலிங் யாரு? ஆகாஷ் சிங்கு, அ மதீஷா பத்திரானா, துஷார் துஷார் தேஷ்பாண்டே, தேஷ்பாண்டே. இவங்க 3 பேர் தான் நம்ம பவுலிங் தீக்ஷனா அட்டாக். யா ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். இவங்கள வச்சு கொண்டு போனோம் நம்ம. டில் லாஸ்ட் பால் அந்த மேட்ச் போச்சு. செம த்ரில்லா எஸ். போச்சு. அந்த மாரி இருந்த ஒரு லெகசி இருந்தாலே போதும். That is what we want. That is what everyone wants. In the end of the day, IPL is just an entertainment and you need to entertain people. That is what the main intent நான் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கே நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எனக்கு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு. இந்த மேட்ச் சுத்தமா எக்ஸைட்டட் இல்ல. மேபி தட் இஸ் குட்.
சோ தட் வி ஷால் எனக்கும் அச்சீவ் த சுத்தமா லாட்ஸ். இல்ல. எக்ஸைட்டடே இல்ல. சிஎஸ்கேக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த சீசன் சிஎஸ்கே கப் அடிக்க போறது கிடையாது. பட் ஆனா இந்த சீசன் நம்ம ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ நம்மளால பார்க்க முடியும். அண்ட் பார்த்தா ஏகப்பட்ட சேஞ்சும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சிஎஸ்கேல இதுக்கு அடுத்து நம்மளால பார்க்க முடியும். சிஎஸ்கே இஸ் இன் பில்டிங் பேஸ். அதே மாரி ஆயுஷ் மாத்ரே வந்தா நல்லாருக்கும். பட்டேல் வந்தா நல்லாருக்கும்ன்ட்டு யாருமே இது பண்ணாதீங்க. 2 பிளேயருமே நம்ம சிஎஸ்கே அதாவது 2 பேருமே சிஎஸ்கேல 11ஸ்ல டிசர்விங் பிளேயர் தான். இவரும் ஆடணும், அவரும் ஆடணும். ஸோ இவங்க ஆமா. 2 பேரும் ஆடுனாலே சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு லெவலுக்கு போகும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் சி சிஎஸ்கே வந்து என்ன சொல்றது? எல்லாரும் நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். நீங்களும் சிஎஸ்கே ஃபேன் தான். எல்லாரும் யாஹ்! ட்ரால் பண்றாங்க, கதற விடுறாங்க. நாங்களே கிரிட்டிசைஸ் பண்றோம். தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரிட்டிசைசிங் அண்ட் ட்ராலிங். ஸோ நேத்து வந்து சின்ன யாஹ்! பசங்க எல்லாம் வந்து நம்மள ட்ரால் பண்றத பார்க்குறப்ப ஏத்துக்க முடியல. இன்னைக்கு ஒரு போஸ்ட் ம். பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஆர்சிபி ஃபேன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். சிஎஸ்கே லெஃப்ட் சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், ஆ. ஆ ஆ. பிளைண்ட் ஹேண்டடா விட்டுட்டாங்க. இப்ப அவங்க மத்த டீமுக்கே ஆ. அவன் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றத பார்க்குறப்போ ரொம்ப சேடா இருக்கு. சிஎஸ்கேலாம் ஒரு ஆ. நல்ல சரி. சிஎஸ்கேலாம் ஒரு நல்ல மேனேஜ்மென்ட்டே கிடையாது. வந்தது பாருங்க ஒரு அப்படியா? கோவம். என்னன்னா, டேய் நாங்க வி ஹேவ் பீன் நோன் ஃபார் பேக்கிங் த பிளேயர்ஸ் சோ என்ன சொல்றது? ம். நீங்க வந்து ஒரு மேட்ச ஐபிஎல் வின்னிங் டீம பில்ட் பண்றதுக்கு 18 இயர்ஸ் ஆச்சு. அந்த 18 இயர்ஸ்ல வி ஆல்ரெடி ஹேட் 5 ட்ராஃபிஸ். ஸோ பேக் பண்றத 2 பத்தி சேர்த்துக்கோங்க. சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபியும் நம்ம ஆ பேர்ல இருக்கு. 7 7 ட்ராஃபி 7 நீங்க ட்ராஃபி வச்சிருக்கீங்க. ஜெயிச்சிருக்கோம். ஆமா, நீங்க வந்து அந்த ஒரு ஆமா. ஒரு ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கே 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஹிஸ்டரிய கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டு வாங்கடா லாக்டவுன் பாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஆ அண்ட் இல்ல கண்டிப்பா சொல்லலாம். பிளேயர்ஸ பேக் அதாவது பண்ற பிளேயர்ஸ பேக் சகல பண்றத பத்தி வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ச இந்த 3 பிளேயர்னால தான் நம்ம என்ன என்ன சொ ஆ இப்போ டீமே கொலாப்ஸ் ஆன மாரி பேசுறாங்க. அந்த பிளேயர் இருந்தப்பவும் டீம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. 2020ல, 2022ல, 2025ல. ஸோ தட் டசன்ட் மீன் தட் வி ஜஸ்ட் லெஃப்ட் ஓவர் தெம். இப்ப சிஎஸ்கே எந்த ஃபேஸ்ல இருக்காங்கன்னா, ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்காங்க. ஸோ லா யாஹ்! ஆ லாஸ்ட் டிகேட் நம்ம டாமினேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த டிகேட் வந்து தோ வி ஆர் ஒஸ்டிங் வி ஆல்ரெடி ஹேவ் 2 ட்ராஃபிஸ் திஸ் டிகேட். ஸோ யாஹ்! அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது உங்களுக்கு. ஸோ ரீபில்டிங் ஃபேஸ்ல நெக்ஸ்ட் டிகேடுக்கான பிளான்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டிகேட்ல ஜடேஜா, தாக்கூர்லாம் வந்து விளையாடுவாங்களா? இல்ல. ஸோ அதுக்கான ஃபேஸ்ல இருக்கோங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் பிளேயர்ஸ பேக் பண்றத பத்தி வந்து சிஎஸ்கேட்ட மட்டும் வந்து பேசாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். சாரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த மோயின் அலின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. சிவம் துபேன்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஷேன் வாட்சன் ஒரு பிளேயர் இருக்காரு. இவங்கலாம் எந்த பிரான்சைஸ்ல இருந்து எங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அண்ட் யுஸ்வேந்தர் சகல், முகமது சிராஜ் எல்லாம் வெளில அனுப்பிச்சுட்டு நீங்க பார்த்தா லாயல்டி இது அதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க விரும்பாதீங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். சிஎஸ்கே பார்த்தா இந்த டிகேட்லயே அதிக லாஸஸ் ஆன டீம்ல 9த் பிளேஸ்ல இருக்கு. அப்படி இருந்தும் சிஎஸ்கே கிட்ட 2 ஐபிஎல் ட்ராஃபி இருக்கு. ஐபிஎல் ட்ராஃபி 2 ட்ராஃபி இருக்கு. இந்த ஒரு டிகேட்ல. கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணியும் நாங்க 2 ட்ராஃபி வச்சிருக்கோம். இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே திரும்ப பழைய ஃபார்ம்ல வந்தாங்கன்னா, நீங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. லைவ் மர்டர்ன்னு பார்த்துட்டீங்களா? அப்படிதான் இருக்க போகுது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஆல்ரெடி சிஎஸ்கே ஆல்ரெடி பார்த்தா நெறைய வாட்டி இதுதான் பண்ணியாச்சு. திரும்பி பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. யா இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கே இத்தன வருஷம் வின் பண்ணி ஒரு தடவ கூட படு பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு, நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வா இவங்க பண்ற அலப்பறை நமக்கு வந்து டிராஃபி யா ஜெயிக்கிறது வந்து ஒரு ஹாபி. ஆ சிஎஸ்கேக்கு வந்து இட்ஸ் a திங். ஸோ எத்தன வாட்டி யா செலிப்ரேட் பண்றது? இவங்க ஒரு ட்ராஃபி ஏதோ ஜெயிச்சிருக்காங்க. அதனால செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு நாங்க போட்டோம். டெய்லி ஒரு அனிவர்சரி வீடியோ போடுவோம்டா. நீங்க அப்படிலாம் போட முடியாதுடா. நீங்கலாம் ஒரே ஒரு நாள் தானே வருஷத்துல போடணும். நாங்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாளு, நாளைக்கு ஒரு நாள் அப்படி நாங்க போட்டுட்டு இருப்போம் நாங்க. நீங்க இயர் 49 நாளைக்கு ஒரு தடவ தான் நீங்க அப்படிலாம் பார்க்க முடியும். இயர் மிட்லயே நாங்க அனிவர்சரி வீடியோ போடுவோம்டா. நீங்க போடுவீங்களாடா? ஆமா. துபாய்ல ஜெயிச்சிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கால சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கோம். இந்தியால ஜெயிச்சிருக்கோம். நீங்க ஜெயிச்சிருக்கீங்களாடா? நடுராத்திரி 1:30 மணிக்கு நாங்க ஜெயிச்சிருக்கோம்டா. நீங்க ஏதோ சவு ஜெயிச்சிருக்கீங்களாடா? ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சீங்களா? அப்படின்னு வந்து கேட்பானுங்க. ஸோ இருப்பானுங்க. ஸோ சின்ன சின்ன பசங்களா ஆர்சிபி லாக்டவுன் கிட்ஸ் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேட்ச் யா முடிச்சுட்டு வந்து என்ன சிறப்பா நம்மள வச்சு செஞ்சாங்கங்கிறத பத்தி பேசலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் யா ஹரி. பை ஃப்ரம் ஜெகதீஷ். பை.